கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய எதிர்காலம் இப்படி எனக்கு தேவன் செய்வார் என்று உங்கள் ஜெபத்திலே நம்பிக்கை வைத்து தேவனிடத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு நன்மையாக வாய்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அவளோடு தேவனுடைய சமூகத்தில் காத்துக்கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அது எப்பொழுது நடைபெறும்? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் ஞானம் அடைந்து உங்களுடைய இருதயத்தை நல்வழியிலே திருப்ப வேண்டும். இருதயமானது பொறாமை கொண்டதாய் இருக்கக்கூடாது. நீங்கள் கடந்து செல்லுகிற பாதை இருமன் நிறைந்த பாதையாய் இருக்கக்கூடாது. குடிகாரர்களோடும், போஜன பிரியர்களோடும், மாம்ச பிரிந்தினிக்காரர்களோடும் உங்களுடைய வாழ்க்கை ஒன்றாய் இருக்கக்கூடாது. உங்களை பெற்றெடுத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். மற்றுமல்ல, அவர்களை கனம் பண்ண வேண்டும். எந்த நிலையிலும் முதிர் வயதிலே அவர்களை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம், பெறப்போகிற ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். தலைமுறையாய் அதை அனுபவிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை நீங்கள் வாங்க வேண்டும், உண்மையை நீங்கள் நேசிக்க வேண்டும். சத்தியத்தை நீங்கள் விற்கக்கூடாது, பொய் சாட்சிக்காரர்களாய் மாறக்கூடாது, யாருக்கும் விரோதமாய் நீங்கள் செயல்படக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தகப்பன் உங்கள் மேல் களி கூறுவார், உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். நீங்கள் வேண்டிக் கொண்டதையெல்லாம் தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுடைய இருதயம் தேவனுக்குரியதான் இருக்க வேண்டும், பேராசை நிறைந்ததாக இருக்கக்கூடாது. உங்கள் கண்கள் காண்கிற எல்லா வழிகளிலும் நீங்கள் செல்லக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். உங்களுடைய உதடுகள் எப்பொழுதும் தேவனை முன்னிலைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். மற்றவர்களை சபிக்கும் வார்த்தைகள் உங்களுடைய நாவிலிருந்து புறப்படக்கூடாது, உங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. மற்றவர்களை புறங்கூறும் வார்த்தைகள், பொய் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் நம்பிக்கையாயிருக்கிற காரியம், நீங்கள் நம்பி செபித்துக் கொண்டிருக்கிற காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். தோல்வி நிறைந்த வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார். வேதனை நிறைந்த வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாய் மாற்றுவார். களிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார். பிரிவினைகள் யாவும் கடந்து போகும். கர்த்தர் தாமே உங்களுக்குள் வெளிச்சமாய் இருந்து உலகிற்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்துவார். God bless you.